எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பிரியா, வயசு 40 ஆகுது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நல்ல வசதியும் சேர்ந்துக்கிற பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு ரெப்யூட்டட் செஷனல் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு டிசைனிங் டீமில் வேலை பார்க்குறாங்களா. இவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணி இது 3வது கம்பெனி சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போது சேனலில் வேலை பார்க்குறாங்களா. ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்மா. இது 2 தலைமுறை இந்த கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க அம்மா வீட்டையும் கவனிச்சிட்டு கடையும் சேர்த்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க கடையில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்களா. இவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸை எதிர்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களா. அப்புறம் மேரேஜ் பண்ண அப்புறம் தான் தெரியுது இவங்க ஹஸ்பண்டோட உண்மையான கேரக்டர் பற்றி. அப்புறம் அது வேண்டாம் ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களாமா. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயும் அதை சொல்லாமல் இருந்திருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களா. இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமே தப்பாக டிசைட் பண்ணிட்டோமேனு இனிமேல் இந்த மேரேஜ் லைஃப் வேண்டாம்னு இருந்திருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் தான் கிட்ட பேசி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறது வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிலேட்டிவ்ஸில் வேண்டாம்னு யோசிச்சு வெளியில் பார்க்குறாங்கன்னு இப்போ நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. ஒரு மிடில் கிளாஸ் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பொண்ணை தனியாக அனுப்பாடன்னு யோசிக்கிறாங்க. அதனால் வரப்போகிற துணை வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு தனியாக தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பிஸ்னஸ்க்கு சேர்ந்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் கூட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இவங்களும் உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்களா. இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு கடைசி வர உண்மையாக சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு பத்த கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர எந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.